விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் சாதகமான பலனை தரப்போகுதா அல்லது பாதகமான பலனை தரப்போகுதான்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் பிறக்கப்பட்டது. மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் 2வது பாதம் கும்ப ராசி விருச்சிக லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட்டது. அந்த தருணம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மார்ச் மாதம் மாற்றங்கள் வருமா அல்லது மாற்றங்கள் வராதா? ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்க தான் செய்யுது. இந்த மாதத்துலையாவது நம்ம பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாயிடாதா? இந்த மாதத்துலையாவது திருமணத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிடாதா? இந்த மாதத்துலையாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாயிடாதா? அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். மார்ச் மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல விருச்சிக ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 8வது பாவகத்தில் வக்கரத்தில் இருந்தவர் இந்த மாத தொடக்கத்திலேயே வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக பலவிதமான தடைகள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாத காலமாகவே இருந்துக்கிட்டு இருந்திருக்கும். கிணத்துல போட்ட கல் மாதிரி உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைங்க, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லைங்க, வேண்டா வெறுப்பாக வேறு வழி இல்லாமல் ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, கமிட்மெண்ட்டுக்காக தேவைகள் மாத தேவைகளுக்காக ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மார்ச் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மாற்றங்கள் வரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானாக வருவார். வேறு யாருக்குமே அந்த மாதிரி ஒரு பிராப்தம் இல்லைங்க. 12 ராசி 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் எந்த ராசிக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்குது. விருச்சிக ராசியில் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான். தொழில் காரகன் அப்படின்றது சனி பகவான். தொழில் ஸ்தானாதிபதி தொழில்காரகனோட சேர்ந்து தனகாரகருடைய சாரம் வாங்கிறது மார்ச் மாதம் 7ஆம் தேதி. மார்ச் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 7 நாட்கள் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானாதிபதி தனகாரகன் குரு பகவானுடைய சாரத்தில் தான் சூரிய பகவான் வருவார். அதனால் என்ன சார் அப்படின்னா, வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வு நடக்கு. ஆனால் இந்த சமயத்தில் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானும் புரட்டாதி நட்சத்திரத்தில், தொழில் ஸ்தானாதிபதியும் புரட்டாதி நட்சத்திரத்தில், இருவரும் ஒரே பாவகத்தில் விருச்சிக ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த மாதிரி ஒரு பிராப்தம் வரணும்னா சத்தியமாக 30 வருஷம் ஆகும். 30 வருஷம் கழித்து யார் இருக்காங்க யார் இல்லைன்றது தெரியாது. இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாக்கா தான் நமக்கு முக்கியமே தவிர நாளைக்கு பலாக்கா காய்க்குது அது நமக்கு முக்கியம் இல்லை, இல்லையா? 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு விடியல் பிறக்கக்கூடிய தருணம் நான் சொல்கிறேனுங்க. ஆதாரபூர்வமாக பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம். காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும்னு நினைக்கணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு நினைக்கணும். வயசு போனதுக்கப்புறம் வாழவும் முடியாது, காற்று போனதுக்கப்புறம் தூத்தவும் முடியாது. தூத்துறதுனா என்ன சார்? இந்த தானியம் நவதானியமெல்லாம் தூத்துவோம் இல்லைங்களா, நெல் கம்பு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா காற்று இருக்கும்போது தூத்துவாங்க, அந்த டஸ்ட்டு குப்பை எல்லாம் போகும். அது அடிக்கடிக்கு நம்மளுடைய பதிவுகள் அதிகமாக நான் சொல்கிறது. அதனால் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரு நேரம் கொடுக்கும் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு. அந்த நேரம் என்னன்னு தெரிஞ்சு நாம் பயணித்தோன்னு வச்சுக்கோங்களேன், போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். எல்லாருக்குமே
சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை தானுங்க அதிகம். ஆனால் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் அறிஞ்சு நம்ம உழைப்பு போட்டோம்னா தானே முன்னுக்கு வந்துட முடியும். நான் சொல்கிற நேரம் வந்துங்க, குரு பகவான் அப்படின்றவர் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தனகாரகரும் அவர் தான், தனஸ்தானாதிபதியும் அவர் தான். விருச்சிக ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை விருச்சிக ராசியில் படக்கூடிய தருணத்தில் விருச்சிக ராசிக்கு சாரம் கொடுத்தவர் சந்திரன். அந்த சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் தான் மாத தொடக்கத்தில் இருந்தார். பூரட்டாதி நட்சத்திரன்னு சொன்னல, மாதம் பிறந்தது, இப்போ மாதம் பிறந்து 2 நாள் ஆகிப்போச்சு. மார்ச் மாதம் பிறக்கப்பட்டது, புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதம். அப்போது குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தார். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் இருக்கிறாரு. அங்கே நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கு. திருமண ஸ்தானாதிபதியும் குடும்ப ஸ்தானாதிபதியும் கிரக பரிவர்த்தனை. திருமண ஸ்தானாதிபதி யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன். அப்போது தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி யாருன்னா குரு. குருவும் சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை. இந்த பதிவு பார்க்குறவங்க, சாமி உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், எனக்கு ஜோசியமெல்லாம் கற்றுக் கொடுக்காதீங்க, எனக்கு பலன் மட்டும் சொல்லுங்கள். சத்தியமாக யாராக இருந்தாலும் சொல்லுவீங்க, இந்த வார்த்தை தான் சொல்லுவீங்க. காரணம் என்னன்னா, நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதாரம் கொடுக்குறேன், ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு சொல்லி கொடுத்த எங்கள் தாத்தா அப்படி தான் சொல்லி கொடுத்தா. அப்படி பலன் யார் வேணாலும் சொல்லலாம் பேராண்டி, நீ சொல்கிற பலனுக்கு ஆதாரம் இருக்கணும், ஆதாரம் இல்லாமல் சொன்னோம்னா அது ஜோசியம் இல்லைப்பா, ஜோசிக்காரர் இல்லைப்பான்னு சொன்னார் எங்கள் தாத்தார். அந்த மாதிரி தொழில் ஸ்தானாதிபதியும் தொழிலுக்காரகனும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் உத்தியோக உயர்வு இருக்கும். சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இதை விட நல்ல நேரம் வராது. ஒரு நிறுவனத்திலேருந்து வேறு நிறுவனத்துக்கு மாறணும்னு நினைக்கிறீங்களா, இதை விட நல்ல நேரம் வராது. ஒரு சிலர் சொல்லலாம், கோட்சார ரீதியாக உங்கள் ராசியாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு 8வது பாவகத்தில்ன்ட்டு. ஏங்க உங்கள் ராசிநாதனுக்கே நட்சத்திரம் கொடுத்தவர் குரு தானுங்க. செவ்வாய் யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்னா இந்த மாதம் முழுவதும் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் 82 டிகிரியில் செவ்வாய் இருக்கிறார். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டை பார்க்குறார். குருவுடைய நட்சத்திரம் வாங்கி குரு பகவானுடைய வீட்டை பார்க்குறார் செவ்வாய். குரு செவ்வாவுடைய வீட்டை பார்க்குறார். இங்கேயே நமக்கு குருமங்கள யோகம் ஏற்பட்டுடுச்சு. குருவும் சுக்கிரனும் கிரக பரிவர்த்தனை அடைஞ்சிட்டாங்க. 14ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கரெக்டாக உங்களுக்கு மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் விருச்சிக ராசிக்கு 5வது பாவகத்துக்கு போயிட்டு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 11வது பாவகத்துக்கு அதிபதியோட சேர்றார். அதாவது லாபஸ்தானாதிபதியோட தொழில் ஸ்தானாதிபதி சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார். இதனால் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக வேண்டாம், இதுதான் உன் பாதை அப்படின்னு காட்டினா போதும், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் போதும், என்கிட்ட உழைப்பு இருக்குது, உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், என் உழைப்புக்கு உகந்த உயர்வு வந்தால் போதும், அல்லது என்கிட்ட இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, திறமை வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் வேணும். இல்லை, அந்த சந்தர்ப்பம் எப்பயுமா கொடுக்குது இந்த பிரபஞ்சம்? இல்லையே, ஒரு சில நேரத்தில் தானே. 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் இருக்கும். 14ஆம் தேதி வரைக்கும் இல்லை, 7ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்குமே அந்த மாதிரி சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா 7லிருந்து 14 வரைக்கும் எடுத்துக்கோங்க. புதுசாக தொழில் தொடங்குறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனத்திலேருந்து வேறு நிறுவனத்துக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த 7 to 14 அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேனுங்க. இப்படி ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசியாதிபதி குருவுடைய சாரத்தில் இருக்கிறாரு. இது நல்ல பரிவர்த்தனை. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி
தொழில் ஸ்தானாதிபதி தொழிலுக்காரகன் சேர்ந்து தனஸ்தானாதிபதி சாரை வாங்கி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். முயற்சி பண்ணுங்க. கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, செய்யுங்க. நட்டம் ஆயிடுச்சுன்னா என் கழுத்து பிடிச்சி என் சட்டையை பிடிச்சி கேளுங்க, நான் ஒத்துக்கிறேனுங்க. அதாவது அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க. மனுஷனுக்கு எல்லாத்து மேலேயும் ஆசை இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு ஒரு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கொச்சையாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது வேண்டாம். மனுஷனுக்கு எல்லாத்துலேயுமே ஆசை இருக்கும். ஆனால் தெரியாத வேலையை தொடர்றதும் தப்பு, தெரிஞ்ச வேலையை விடுறதும் தப்பு. நமக்கு என்ன வரும், இல்லை நாம் எதுக்கு லாக்கிப்படுவோம்? முதல்ல நமக்கு என்ன வரும், அதாவது நமக்கு என்ன தெரியும் அப்படின்றது ஃபஸ்ட்டு. இல்லை நம்ம ஜாதக அடிப்படையில் நமக்கு ஏற்ற தொழில் என்ன, இது ரெண்டும் தெரிஞ்சு தொழில் செஞ்சாதான் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும். சம்பாதிக்கிறது எந்த தொழில் செஞ்சாலும் சம்பாதிக்கலாம். எந்த தொழில் A to Z எந்த தொழில் செஞ்சாலும் சம்பாதிக்கலாம். ஏன்னா சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும். ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. சாதிச்சவங்க எல்லாமே ஒரு நேரத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கான டைமு அப்பனால் மேலுக்கு வந்தேன், தாத்தனால் மேலுக்கு வந்தேன், இதெல்லாம் கம்மி. அவங்களாம் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டாங்க. தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்டு மேலுக்கு வந்தனுங்க, அவங்க தான் நிலைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இது நல்ல நேரங்க, முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த திருமணம் ஆகிட்டு விவாகரத்து ஆகிடுச்சிங்க, மறுமணம் செஞ்சிக்க முடியலைங்க, ரொம்ப சங்கடமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னா இந்த நேரம் மறுமணத்துக்கு உண்டான நேரமும் இருக்குது. அதாவது இந்த கல்யாண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் புத்திரஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் கல்யாண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு. அவர் உங்களையும் உங்கள் ராசிநாதனுக்கும் கம்யூனிகேஷன் கொடுக்கறதுனால உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்கள் ராசிநாதனுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு சூழலால் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் சரிப்படுத்துறதுக்கு உண்டான நேரமாக அமையும். மறுமணத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் வரும். மன அழுத்தம் சரியாகிறதுக்கு உண்டான தருணமாகவும் இருக்கும். அதாவதுங்க, எத்தனை பேர் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைன் கொடுத்து இந்த ஆதாரத்தை கொடுத்து உங்களுக்கு பலன் சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. இது விதி தானுங்க. இந்த நேரத்தில் நான் உங்கள் கண்ணில் படணும், என்னுடைய காணொலியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது விதி. இல்லைன்னா தேவையில்லாமல் உங்கள் கண்ணில் நான் படவும் மாட்டேன், இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் தான் ஒருத்தருக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அப்படி தான் நினச்சேன் இந்த பதிவை இந்த பலன் நான் கொடுக்குறேனுங்க. இந்த இடத்துல நான் உட்காரும்போது இதுதான் நம்ம பேசணும் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே இருந்தாலும் அந்த நேரத்தில் வரக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் உண்மையிலே சொல்கிறேனுங்க, இது நீங்கள் எப்படின்னு எடுத்துக்கிடலாம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, தெய்வ வாக்காக நினச்சி தானேங்க இந்த பதிவு நல்லா நான் கொடுக்குறேன். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். அதே மாதிரி வெளியூர் போகணுன்னு ஆசையில் இருக்கிறேனுங்க, வெளிநாடு போகணுன்னு ஆசையில் இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்குங்க. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லைங்க, படித்த படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கு சம்மதமே இல்லைங்க, பலவிதமான சங்கடங்கள் எல்லாம் எனக்கு ஏற்பட்டுட்டு இருக்குதுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடச்சிரும். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, எனக்கு கல்யாணம் நடக்கலைன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேனுங்க, கடவுள் புண்ணியத்தில் கல்யாணம் நடந்துருச்சு, கல்யாணத்துக்காக போகாத கோவில் இல்லைங்க, செய்யாத பரிகாரம் இல்லைங்க, எல்லாம் செஞ்சு போட்டோங்க, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் கல்யாணம் நடந்துருச்சுங்க, சன்னியாசியே இருந்தேன் சம்சாரி ஆகிட்டேன்னு சந்தோஷப்பட்டா புத்திரபாகியம் இல்லாமல் சங்கடப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு, புத்திரகாரகன் சொல்லக்கூடிய கிரகமும் குரு. புத்திரகாரனுக்கும் புத்திரஸ்தானாதிபதிக்கும் நட்சத்திரம் கொடுத்தவர் சந்திரன். சந்திரன் மார்ச் மாதம் 3ஆம் தேதி, நல்லா கேட்டுக்கிடுங்க, மார்ச் மாதம் 3, 4 அந்த 2 நாள் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்துக்கு வருவார். பஞ்சமஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் புத்திரஸ்தானாதிபதிக்கு சாரம் கொடுத்த ஒரு கிரகம் வரும் பொழுது புத்திரபாகியம் கருத்தரிக்கும். அதாவது வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ 4 நட்சத்திரம் பார்த்து நம்ம செய்யக்கூடிய ஒரு பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயம், நம்மளால் முடியும், செய்கிறோம்.
ஆனால் இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றதும் சரி, அதே மாதிரி கல்யாண பிரார்த்தமும் சரி, கடவுள் கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படின்றது 100% இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அனுகூலம். புத்திர பாக்கியத்துக்காக தவம் இருக்கிறனுங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் இல்லைங்க அப்படின்னா மார்ச் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி 2 நாள் குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்குண்டான மிக சிறந்த தருணம். பயன்படுத்திக்கோங்க. தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. இதில் எப்படி சொல்கிறதுனா, இதுதான் இந்த நேரத்துக்கு உகந்த நாள், உகந்த நேரம்னு சொல்கிறேனுங்க, பயன்படுத்திக்கோங்க. புத்திரபாகிய தடை அப்படின்றது அதிலிருந்து விலகி நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் இந்த மண்ணை விட்டு போனாலும் என் வம்ச விருத்தி ஆயிடுச்சுன்ற ஒரு திருப்தியில் நான் போகிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க. சரியா? இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.